எங்கள் அப்பா வந்து எனக்கு தனிப்பட்ட முறை எனக்கு சொத்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சொத்தை நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி எனக்குன்னு தனியாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த சொத்தை எங்கள் அப்பா எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த சொத்தை எங்கள் அப்பாவோட முதல் தாரத்தோட முதல் மனைவியோட பையன் நான் உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டுன்னு போலி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி என்னை வந்து நானும் இறந்துட்டேன் எங்கள் அப்பாவும் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சொன்னார்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாப்புல. அது சம்மந்தமாக மயிலாடுதுறை கண்காணிப்பாளரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம். அதேமாரி மயிலாடுதுறை ரிஜிஸ்டரையும் பார்த்து மனு கொடுத்து வந்திருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். இது பெரிய அளவில் பெரிய ஒரு ஃபோர்ஜரியாக இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கும்போதே அனைத்து சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு என்னங்கிறத உடனடியாக கண்டுபிடித்து உடனடியாக அனைவரையும் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மூக்கு மனைவிக்கு இந்த சொந்தமான கிருஷ்ணனும் கார்த்திகேயனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணை எல்லாம் வடிவேசம் 2வது மனைவிக்கு பிறந்த வடிவேசம் தான் திருமணம் செய்து கொடுத்தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. யாருக்கே வந்து இல்லை. எனக்கு 1 ஏக்கர் கொள்ளை கோயில் கொள்ளை இருக்கு. 2 ஊடு மணக்கட்டு இருந்துச்சு. 2 மணக்கட்டுல 2 பேருக்கும் அந்த மணக்கட்டை கொடுத்துட்டு இந்த 2 பேருக்கும் இந்த மணக்கட்டை கொடுத்தேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது என் பேர்ல கையில போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். திருப்பி அந்த பேர்ல உள்ளதா இறந்து போயிட்டதாகவும் 2ஆம் தாரத்துக்குள்ள பையன் வடிவரசன் இறந்துட்டதாகவும் போலி சர்டிஃபிகேட் வாங்கி அனைத்து சர்டிஃபிகேட்டுகளும் வாங்கி செம்மனார் கோயில் சர்வேயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். அதை என்னன்னு கேட்கும் பொழுது எல்லாம் அவனுக்கு சொந்தம் இன்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் சர்வீஸ் ஆஃபீஸில் மாநில டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே சர்வீஸ்லையும் கொண்டாந்து மாநில கொண்டாந்து கொடுத்துருக்கோம். இது தக்க உடனடியாக தேர்ந்தெடுத்து எனக்கு தகுந்த அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சு கொண்டாந்து உயிரோடு இருக்கும்போது செத்து போயிட்டதாக சொல்லிட்டான். அவனை விடக்கூடாது. இந்த அரசாங்கம் அவனுமே விடக்கூடாது. நான் உயிரோடு இருக்கேன். உயிரோடு இருக்கும்போது பெத்த ஒப்பனை செத்துட்டான்னு சொல்லிட்டு என் மனைவி மங்களமும் மகன் சந்தானம் சேர்ந்து நான் இறந்துட்டேன்னு சொல்லி போலீஸ் அடிச்சுட்டு வாங்கி நிலத்தை அபகரிச்சுட்டாங்க.